ஆட்டுக்கால் சூப்பு இது பண்ண போகிறோம். இதை கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு இந்த மேலே உள்ள கருப்பாக இருக்கிற இடமெல்லாம் நல்லா சுரண்டி எடுத்துருவோம். இந்த வாட்டின இடத்துல அது மாதிரி வலுவலுன்னு இதாக இருக்காது. இதெல்லாம் நம்ம நல்லா தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு இது பண்ணிங்கன்னா நல்லா வந்துடும். இல்லாட்ட அந்த கருப்பு அந்த புகஞ்ச நாற்று அடிக்கிற மாதிரி நல்லாவே இருக்காது. கொஞ்ச நேரம் தண்ணியில் ஊற வைக்கணும். இது மாதிரி எல்லாத்தையும் நல்லா எடுத்துடும். இதில் சாப்பிடும் போது ஒரு மாதிரி கசக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். இதை வந்து எல்லாம் க்ளீன் பண்ணிட்டீங்கன்னு கொஞ்சம் மஞ்சள் தூளும் உப்பும் போட்டு நல்லா கழுவி அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. உப்பும் கொஞ்சம் மஞ்சள் தூளும் போட்டு நல்லா பிரட்டி கட்டிக்குவோம். நல்லா சுரண்டிக்கணும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி நாற்று அடிக்காமல் இருக்கும். இல்லாட்டம் புகஞ்ச மாதிரி அந்த சுட்டம்லாம் அடுப்பில் வச்சு சுட்டு கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த வாசனை ரொம்ப வரும். நம்ம மீன் கழுவோம்ல அது மாதிரி நல்லா சுரண்டி கழுவிடுவோம். ஈஸியாக இது பண்ணிடலாம். கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு நம்ம எடுத்தோம்னா அந்த கருப்பு கலர் எல்லாமே வந்துடும். நம்ம இதை வந்து தண்ணி ஊற்றி நல்லா கழுவிடுவோம். ஒரு ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் மிளகும் நான் போட்டிருக்கேன். ஏன்னா மிளகு தான் இதுக்கு காரமே. நம்ம வந்து வேறு எதுவும் போடுறதில்ல. இதுக்கு தேவையான அளவுக்கு வெள்ளைப்பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, வெங்காயம். நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் போட்டிருக்காங்க. நான் பெரிய வெங்காயம் தான் போட்டிருக்கேன். இதோட கொஞ்சம் பட்டை, கொஞ்சமாக பேருக்கு கொஞ்சம் சோம்பு. இதை மட்டும் போட்டு நம்ம நெய்ஸ் அரைக்க வேணாம், குறைன்னு அரைச்சிட்டு வருவோம். இப்போ நம்ம ஒரு ப்ரெஷர் பண்ணி எடுத்துக்குவோம். நம்ம கழுவி வச்ச ஆட்டுக்கால் எல்லாம் போட்டுருவோம். இதில் வந்து மஞ்சள் தூள் போட்டுக்குவோம். நம்ம அந்த அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த விழுது கொஞ்சம் நைஸாக இல்லாமல் கொஞ்சம் குறைன்னு அரைச்சி வைப்போம். அதை இதில் போட்டுருவோம். போட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு நல்லா தண்ணி பாருங்கள் நல்லா நிறைய ஊற்றி வச்சிடணும். ஏன்னா இது வந்து நம்ம 5 விசில் 6 விசில் நம்ம வர வைக்கணும். அது முடிய நம்ம வந்து நிறைய தண்ணி வேணும் இதுக்கு. இதில் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு, ரொம்ப போட வேண்டாம், கொஞ்சமாக உப்பு போட்டால் போதும். அவ்வளோதான். பாருங்கள், நம்ம வந்து குக்கரில் வச்சு நம்ம நல்லா வேகட்டும். 5 விசில் 6 விசில் வரணும். உப்பு வந்து பார்த்துக்கிட்டு போடலாம், அதனால் கொஞ்சமாக போடுவோம். பார்த்துங்க, நல்லா விலைன்னு நல்லாவும் கழுவியாச்சு. அவ்வளோதான். இதை வந்து நம்ம மூடி வச்சுருவோம். மூடி வச்சுட்டு 5 விசில் வரட்டும். விசில் வந்து வெயிட் பார்ப்போம். எவ்வளோக்கு திறந்து பார்ப்போம். ஆஃப் பண்ணியாச்சு. நல்ல இது நல்லா சூப்பராக வந்துருச்சு. அந்த எலும்பை விட்டு அந்த கறி வந்துருச்சுனாலே அது வெந்துருச்சுன்னு தானே அர்த்தம். வெந்துருச்சு நல்லா. பாருங்கள், சூப்பு நம்ம கொஞ்சம் கூட ஆயில் ஊற்றல, எவ்வளோ இதாக இருக்குதுன்னு. நல்லா நீட்டாக பண்ணியாச்சு. இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள். பாருங்கள், இப்போ ஒரு பவுலில் ஊற்றி நம்ம பார்ப்போம். பாருங்கள், நல்லா இதாகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்திருக்குதுன்னு சொல்லி இதே மாதிரி நீங்களும் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். நம்ம வெந்துருச்சுங்கிறதுக்கு இது வந்து இந்த எலும்பை விட்டு அந்த சதை வந்து வந்துடும். ஆட்டுக்கால் சூப்பு நம்ம எவ்வளோ அழகாக நம்மளும் செஞ்சாச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள்.
ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் கொடுங்க. தேங்க்யூ, பாய்.